ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் அம்மாவை ஆப்ரேஷனுக்காக ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கிடச்சது. அந்த மாதிரி நேரத்தில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு தோணுச்சு. அங்கேருந்து நியர்பை நம்ம பாரிஸ் கார்னர் இருக்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற டைம்லலாம் கூட அந்த தெருவில் நான் நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே ஒரு கையேந்தி பவன் மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் ஒருத்தர் சமோசா, இந்த சென்னா மசாலாலாம் வித்துட்டு இருந்தார். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப நாளாக இருக்குது. அது கண்டிப்பாக இப்போவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி தான் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த தள்ளு வண்டி கடையில் அந்த சென்னா மசாலா வித்துக்கிட்டு ஒருத்தர் இருந்தார். அது பழைய ஆள் தானா புது ஆள் தானான்னு தெரியல. பட் ஆக மொத்தத்தில் அங்கே ஒரு கடை இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கச்சோரின்னு சொல்லுவாங்க, சமோசா கச்சோரி எல்லாம் இருக்கும். அதில் எது வேணும்னாலும் நம்ம கேட்டால் அதை போட்டு தருவாங்க. சென்னா மசாலா சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சென்னா மசாலாவில் கச்சோரி போட சொல்லி நான் கேட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 40 ரூபாவாம். ஸோ ஒன்றும் உப்பு சப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, சாப்பிட்டு நல்லா தான் இருந்தது. பட் 40 ரூபா கொஞ்சம் டூ மச் தான். இந்த கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரியான கடைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் நிறையவே இருக்கும். முக்கியமாக இந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா சான்லியர்ஸ், இந்த லைட் கடைங்க, இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஃபேன் எல்லாம் கூட உங்கள் புது வீட்டுக்கு வாங்கணும்னா இங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரேட்டு ரொம்பவுமே காஸ்ட் கம்மி பண்ணி தருவாங்க. எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம். ஸோ நிறைய இந்த வீட்டுக்கு உபயோகப்படுற எல்லா ஐட்டம்ஸுமே, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், இந்த தெருவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அகர்வால் பவன் ரொம்பவும் ஃபேமஸ். அதில் எல்லா ஸ்வீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னல் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட அந்த கடையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது கீழேயும் மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே உள்ளே போனதில்லை. ஆனால் அங்கே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைனில் நின்று சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லையா. அந்த தெருவில் ஃபேமஸ் இந்த அகர்வால் பவன் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஜூஸஸ் கடைங்க, இந்த மாதிரி ஜூஸஸ் கடைங்க, கரும்பு ஜூஸ் கடைங்க, இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கூட பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸும் இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெளியில் நீங்கள் மெயின் ரோட்டில் வச்சுருப்பாங்க பாருங்கள். அங்கே கூறு கூறாக வச்சுருப்பாங்க. அங்கே வாங்குறப்ப உங்களுக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். பட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இந்த கடைங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு விற்கிறாங்க பாருங்கள். அந்த ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூபெரி, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ்லேயே. அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட நீங்கள் வாங்கணும்னா இங்கே வாங்கலாம். ஸோ ட்ராகன் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். முக்கியமாக ஒரு சில கடைங்களை பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்குள்ளே பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட விற்பாங்க. அது எல்லாமே வெளியில் கிடைக்காது. ஆனால் இங்கே நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ கடைங்க நிறையவே இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் வரமாட்டீங்க. அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ், இந்த ஷர்ட்ஸு, பேண்ட்ஸ், இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். நிறைய வித்தியாசமாக உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கும். டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவரிங் நகைங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கும். நிறைய பேர் இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஊரில் வச்சிருப்பாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இந்த பாரிஸ் கார்னரில் தான் வாங்கிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கும். இங்கே வாங்கிட்டு போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அதை ரெண்ட்டுக்கு விடுவாங்க. அந்த ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அது ஒரு 10 தடவை ரெண்ட் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த கோல்டு கவரிங் நகைங்க, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இமிடேஷன் ஜுவல்லரிஸ், இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடுவில் நான் உனக்கு காமிச்சிருந்தேன் பாருங்க, அந்த ஸ்ட்ரீட் கடையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தெருவிலேயே ஒருத்தர் இந்த ஜுன்னு பால்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருந்தார். இது டி நகரில் கூட நிறைய கடைங்க இந்த மாதிரி வச்சு விற்பாங்க. அது நல்லாவே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி போடுறப்ப உங்களுக்கு அந்த பால் கிடைக்கும். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அது தேடி கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. நாங்கள் வேலூரில் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் தேடி கொண்டு கொடுத்துட்டு போவார். அதை வச்சு பார்த்தீங்கன்னா குக்கரில் விசில் வச்சு ஏதோ ஸ்வீட் செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்லைசஸ்
பீஸாக வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தித்திப்பாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரோட்டில் வந்து கிடச்சிருந்தது. ஆனால் அந்தளவுக்கு தித்திப்பு கிடையாது, பட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு சின்ன பீஸ் தான், டம்ளரில் வந்து வச்சு விற்கிறாரு. அந்த டம்ளரில் இருக்கிறது அப்படியே வந்து கவுத்தி போட்டு 4 பீஸாக கட் பண்ணி கொடுக்குறாரு. அது சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸோ 30 ருபீஸோ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பரவாயில்ல, வாங்கி சாப்பிடலாம், நல்லா தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து இருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கடைங்க தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேர் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே போனீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிப்பேர் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஈவன் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இங்கே எத்தனை கடைங்க இருக்குது, அந்த கடைங்களை ஏதாவது ஒரு கடையில் வந்து கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி உடனே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கெயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்ட கடைங்க, ஹெட்செட் வாங்கணும்னா கூட வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய கடைங்க வந்து இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் சம்மந்தப்பட்ட கடைங்க தான். ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைங்க, அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்லியர்ஸ், இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே கூட இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். அந்த கந்தக்கோட்டம் கோவில் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன கடை வந்து இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் சேர்க்காம உங்களுக்கு வந்து சாம்பார் இந்த இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒரு கடைன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி தான் இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வடை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். ஸோ சாம்பார் வடைன்னு நினைக்கிறேன். அது ஒரு வடையே 20 ரூபாய். ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்கவே மாட்டாங்க போல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பாரில் அந்த டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடுறாங்க. நார்மலாக இந்த சாமிக்கு படைக்கும் போது இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி போல. அது ஏதோ ஒரு அவங்களுக்கு ரிலீஜியஸாக ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் போல. அதே மாதிரி அவங்க அந்த ஷாப் வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே கூட பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க வாங்கி கேட்டு. இப்போ அந்த கடையை தாண்டி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இந்த எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கிது. இந்த வீட்டை சுத்தம் செய்கிற ஐட்டம்ஸு, அதே மாதிரி வீட்டு பெட்ரூமுக்கு தேவையான இந்த பெட்ஸு, இந்த பில்லோஸ், இந்த பில்லோ கவர்ஸு, இந்த சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இருக்குது. அதை தாண்டினா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் யூட்டன்சில்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கந்தக்கோட்டம் கோயில் கூட வரும். ஸோ இதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி கூட இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸில் வந்து இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடைங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எது எங்கே போனால் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்குறதுக்கு நான் வந்து போனது இந்த பாரிஸ் கார்னர் தான். அங்கே போயிட்டீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து போயிட்டேன். ஒரு நாள் முழுக்க வந்து எல்லாமே ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பித்தளை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அந்த பூஜா ஐட்டம்ஸ் இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். முக்கியமாக வீட்டுக்கு வந்து வரவங்க வந்து உட்காரத்துக்கு இந்த பாய் எல்லாம் கூட வாங்கணும்னு சொல்லிட்டு புதுசாக தான் பாய் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி பாயா அது என்னன்னு தெரியல, 350 அந்த மாதிரி கணக்குக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட் மாதம் வந்து வாங்கியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணி வந்து 75 ரூபாய் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு தலகாணி தான். அது வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். இப்போலாம் ரெக்ரான் அந்த ஃபைபர் அந்த தலகாணி தானே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பெட்டுங்கெல்லாம் கூட அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த உட்காருவாங்க பார்த்தீங்களா, இந்த பந்திக்கு உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த பாய், அந்த மெலிசாக இருக்கும் பாருங்கள், அந்த பாய் எல்லாம் கூட இங்கே வந்து கிடைக்கும். நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 90 ரூபாய் 75 ரூபாய் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ முக்கியமாக இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பாரிஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது இதுன்னு சொல்லிட்டு இது மட்டுமே ஒரு 25,000 கிட்ட வந்து செலவாக இருந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியா தான் இந்த கந்தக்கோட்டம் கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முருகன் கோயிலுக்கு வெளியில் இருக்க இந்த ஏரியா. இந்த எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ், இந்த யூட்டன்சில்ஸ் எல்லாமே, இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். எந்த தவா வேணுமா, எந்த சட்டி வேணுமா, எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணுமா, எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். வீட்டுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். எல்லா விதமான ஐட்டம்ஸுமே இங்கே வந்து கிடைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரம் பேசி கூட வாங்கலாம். பட் பெரிய கடையில் வந்து அந்த அளவுக்கு பேரம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட் எல்லாம் கூட கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் வந்துட்டிங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எப்படியாப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகலாம். முக்கியமாக இந்த சூட் கேஸ், இந்த பெட்டிங்க, இந்த பழைய காலத்து இந்த பெட்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கிது பாருங்கள். ஸோ வீடியோவில் அங்கே இங்கே பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இந்த ஃப்ளவர் வேஸு, அதுக்கப்புறம் இந்த பீங்கான், இந்த சட்டிங்க, இந்த மாதிரி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிடைக்குதாங்க. ஸோ ஊறுகெல்லாம் போட்டு வச்சுக்கணுன்னா அந்த பீங்கான் அந்த சட்டி தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம சென்னையில் இருக்க இந்த பாரிஸ் கார்னரில் எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்காத ஐட்டம்ஸ்னு ஒன்றுமே கிடையாது.
கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட எல்லா மருந்துங்க, அந்த சர்ஜரிக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸு, ஈவன் இந்த ஓல்டு பீப்புள் வயசானவங்க உட்காரத்துக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க வந்து இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் தனியாக வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எது வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரிஸ் வந்து வரலாம். அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ பேரம் பேசி கூட வாங்கலாம். ஸோ அங்கே வந்து 4 பேர்கிட்ட விசாரிக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். அதை தாண்டி நானும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த பாரிஸில் இத்தனை ஐட்டம்ஸ் வந்து இருக்கா, கண்டிப்பாக இவ்வளோலாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் இந்த வீடியோலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்குள்ள இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் more videos from my channel playlist. So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.